ஏதாவது தெரிய வந்துச்சா? விஷாக கண்ணாவை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க தான் உண்மையான விஷாக கண்ணா, நம்ம வீட்ல இருக்கவங்க இல்ல. மில்லி, தேங்க்யூ சோ மச். நான் சீக்கிரமா போய் அந்த விஷாக்கா ஒரு பெரிய ஃப்ராடன் தேவ்க்கு புரிய வச்சாகணும். பெரிய தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் சொல்லணும். என்னாச்சு பிருந்தா? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? பாட்டிமா, ஆகாஷ் அங்கிள் எங்க? ஐ மீன் பெரியப்பா எங்க? ஆபீஸ்க்கு போயிருக்காரு. ஏன், என்ன விஷயம்? நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலி நான் உங்க எல்லார்கிட்டயுமே அதை சொல்லணும். அது விஷாக்கா இருக்காங்கல்ல, அவங்க திறமையானவ, ரொம்ப ஸ்மார்ட் அவ. இல்ல நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவங்க நீங்க நினைக்கிற ஆள் இல்ல. அவங்க இன்வெஸ்டர் எல்லாம் கிடையாது. அவங்க ஒரு ஃப்ராட், அவங்க ஃபேக். தேவ் 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 என்னப்பா? தேவ், என்னாச்சு? என்ன இப்படி அடிபட்டு இருக்க? ஹீரா, இத கொஞ்சம் நகத்து. சிட். தேவ், உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? உயிரோட தான் இருக்க. ஆனா யாராலும் தெரியுமா? விஷாக்காவால. இப்படி ஃபேக்குன்னு சொன்னி அவளால. அவதான் என்ன காப்பாத்தனா. இதெல்லாம் என்ன? என்னாச்சுப்பா? ஃபேக்டரியில சில ரவுடிஸ் வந்து எங்களை அட்டாக் பண்ணாங்க. அவங்க என்ன குத்த வந்தப்ப விஷாக்கா தான் உயிரை கூட பெருசா எடுத்துக்காம குறுக்க வந்து காப்பாத்தினா. இதை யார் வேணாலும் பண்ணுவாங்க தேவ். ஃபேக்கா இருக்கிறவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. தேவ் ஒரு பொய்யானவ. அந்த பேர் உனக்கு தான் செட் ஆகும். நான் சொல்றதை ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? கிட்ட ப்ரூஃப் இருக்கு. ஒன் செகண்ட் நான் காட்டுறேன். அம்மா, நான் இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். ஆனா இப்போதைக்கு அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும். ப்ளீஸ் அவங்கள கவனிச்சுக்கோங்க. தேவ் தேவ் இதை பாருங்க ப்ளீஸ். கீழே உட்காந்து பாருங்க. இதுல எல்லாமே தெளிவா இருக்கு. எல்லாத்தையும் படிங்க. அதுக்கப்புறம் யார் போய் சொல்றான்னு உங்களுக்கே தெரிய வரும். இதெல்லாம் போய் இந்த விஷாகா கண்ணா ஒரு ஃப்ராட். இந்த போட்டோல இருக்கிற பொண்ணோட உண்மையான பேரு ஸ்ரேயா தாஸ். இவ ஒரு பெரிய ஃப்ராட். யா, ரோஹன் இஸ் ரைட். ஆக்சுவலி என்னோட பிஸ்னஸ்ல நான் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல். ஆனா பர்சனலி நான் எதையும் மெயின்டைன் பண்ணல. அந்த பொண்ணு என்னோட ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டா. இதனால எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் வந்திருக்கு. ஷி இஸ் த ஃப்ராட். அதனால தான் நான் இவளை பத்தி தீவிரமா விசாரிச்சேன். அப்படியா? அப்ப இவ ஃப்ராட் இல்ல, இவ தான் ஃப்ராடா? எப்படி உன்னால அவளை தெளிவா சொல்ல முடியுது? பொண்ணுங்களை பத்தி நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். அது எனக்கு கை வந்த கலை. எனிவேஸ், நான் லுக் அட் திஸ். இந்த ஃப்ராட் விஷாகா கண்ணாவோட போலீஸ் ரெக்கார்ட்ஸ். இது இப்போ உனக்கு நம்பிக்கை வந்துருச்சுல? தேவ், நான் விஷாக்காவை ஒழுங்கா பாத்துக்க. என் உயிரை காப்பாத்தி பெரிய உதவி பண்ணிருக்கா. அதுக்கு நன்றி தான் காட்டணும். ஆனா நன்றி நான் என்னன்னு உனக்கு தான் தெரியவே தெரியாது. ஆமா, இவங்களுக்கு ரெஸ்ட் தேவை. இவங்களை ரூமுக்கு கூட்டிட்டு போயிடலாம். வா, பாத்து. இப்ப எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. விஷாக்கா மேல எனக்கு இருந்த சந்தேகம் ரொம்ப சரிதான். இவ இங்க எனக்கு உதவி பண்றதுக்காக வரல. எனக்கு உதவி பண்றதா நடிச்சு அவ காரியத்தை நடத்திக்க வந்திருக்கா. ஆனா இவளுக்கு இந்த வீட்டுல தேவையானது என்ன இருக்கு? உன்னோட நாடகத்தை இதோட நிறுத்திக்கோ. இதுக்கு மேல அது எடுபடாத விஷாக்கா. பிருந்தா, நான் சொல்றத கொஞ்சம். நான் சொல்றத நீ கேளு. இந்த வீட்டுல இருக்கிறவங்கள நீ என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணனு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா நீ ஒரு நாகினின்ற விஷயம் எனக்கு தெரியும். நீயும் தான் நாகினி. அதனால உன்ன மாதிரி நானும் வளரணுமா? யாருங்கிற உண்மை எல்லார்கிட்ட சொல்லவா? நான் யார்கிட்டயும் இப்ப வரைக்கும் சொல்லல. இதுக்கப்புறமா நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப நீ என்கிட்ட சொல்லி ஆகணும் விஷாக்கா. நீ இதெல்லாம் எதுக்காக பண்றேன்னு என்கிட்ட சொல்லு. நான் ரஜத்தை இன்னைக்கு பார்த்தேன். நீ எதுக்கு வீட்டுக்கு வந்து தேவையில்லாம நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு எல்லார்கிட்டயும் போய் சொன்னது கேட்டேன். அதுக்கு அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா உனக்கு? அவன் இங்க வரவே இல்லைன்னு சொன்னான். அப்ப இங்க வந்தது யாரு? இவ்ளோ பெரிய போய் சொன்னது யாரு? அவனோட உருவத்துல இங்க வந்தது நீதானே? சரி, அதையெல்லாம் விடு. பிரத்திகை அட்டாக் பண்ணது யாரு? அவனை கோடவுன்ல போட்டுனது யாரு? அவன் லில்லின்னு சொல்றான். ஆனா லில்லி அதை பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா லில்லி ஹால்ல எனக்கு முன்னாடி தான் நின்னுக்கிட்டு இருந்தா. அவன் அங்கிருந்து போகவே இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எதையுமே பண்ணல. ஒருவேளை இதுக்கெல்லாம் பின்னாடி உன்னோட புருஷன் இருக்கலாம்ல? இதுக்கு முன்னாடி மானசாவை காயப்படுத்தினதும் உன்னோட புருஷன் தானே? விஷாக்கா, தேவையில்லாம உளராத. தேவம் அவனோட மொத்த குடும்பமும் இங்கதான் இருந்தாங்க. அங்க இல்லாம இருந்தது நீ மட்டும்தான். அவங்க இல்லைன்னா என்ன? ஆனா அவங்க சொன்ன மாதிரி இந்த வேலையை செய்யறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஏன் ரஜத் கூட இதை செஞ்சிருக்கலாம். பிருந்தா, நீயே ஒண்ணு சொல்லு. மானசா எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? ரொம்ப அழகா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டாங்க. இந்த விஷயம் உனக்கு தெரிய வந்துதா? உன்னாலதான் எதையுமே கண்டுபிடிக்க முடியல.